இந்த உலகம் ரொம்பவும் பெருசு. இந்த உலகத்தில் 2 விஷயம் ரொம்பவே முக்கியம். ஒன்று பணம், இன்னொன்று பணம். இந்த பணத்தை சம்பாதிக்க நான் தேர்ந்தெடுத்த வழி தான் பிஸ்னஸ். ஏன்னா இன்னொருத்தங்கிட்ட கைகட்டி வேலை பார்க்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எப்போ இந்தியாவில் கைகட்டி வேலை பார்க்குற நிலைமை மாறுதோ அன்றைக்கி தான் கை நீட்டி வாங்குகிற பழக்கமும் மாறும். என்றைக்கு கை நீட்டி வாங்குகிற பழக்கம் மாறுதோ அன்றைக்கி தான் 4 பேர் கை தட்டி அண்ணாந்து பார்க்குற மாதிரி வாழ முடியும். திங்க் அபவுட் இட். இட் வில் ஒர்க். ஹலோ, நான் இந்தியா வந்துட்டேன்டா. நம்ம பேசின மாதிரி நாளைக்கு மறக்காமல் கிளைண்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிடு. அதெல்லாம் எப்படா மறப்பேன்? நீ ஊருக்கு போன ஞாபகத்தில் கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ண மறந்துடாத. அதெல்லாம் எப்படிடா மறப்பேன்? பிஸ்னஸ் என் பிளட்டில் இருக்குடா. சரி, இந்த வீக்கெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வேர் ஹவுஸ்க்கு டெலிவர் ஆகிடும்னு கிளைண்ட் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு. மீன்வைல் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் பேமெண்ட்டை இன்றைக்கே வாங்கிடு. ஓகே. ரிமைனிங் நாளைக்கு மீட்டிங்கில் பேசிக்கலாம். ஓகே ஓகே, சியர்ஸ் மேன், பாய். I really don't understand this German mechanism. Oh God, come on. What's that? Crap. சுத்தம். செம்மையாக தண்ணி தாகம் அடிக்குது. இதில் வெயில் வேற. Let me check over there for a shop. There you go. Yeah. மூணு மீனுக்கு ஒரு கடையா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, குடிக்க கொஞ்சம் தண்ணி இருக்குங்களா? தண்ணியா? இருந்துச்சுங்கய்யா, ஆனால் தீர்ந்துருச்சுங்களே. ஓ, இட்ஸ் ஓகே. எனக்கு அந்த இளநீ வெட்டி கொடுக்குறீங்களா? ஐயோ இல்லைங்கய்யா, அது வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக பறித்து வச்சுருக்கேன். போகும்போது இன்னொன்று பறிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐ எம் வெரி thirsty and I can give you 200 rupees for that. நையா? ஐம் சாரி, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. நான் 200 தரேன். 200 ரூபாயா? சரி, கொஞ்சம் இருங்க.
வெல் அப்ரிஷியேட்டட் அண்ட் தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் உங்கள் பேர்? அன்புங்க ஐயா. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் அன்பு, வெல் அப்ரிஷியேட்டட். உங்கள் பேர்? ஐ எம் தமிழ். தப்பாக நினைக்கக்கூடாது. உலகத்தில் தோன்றின முதல் மொழியோட பேரை வச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த மொழியிலே அதிகமாக பேச மாட்டீங்களே. என்ன பண்ணுறது, என் தொழில் அந்த மாதிரி. தமிழர்கள் என்ன தான் உலகம் பூரா இருந்தாலும் அவங்க அதிகமாக பேசக்கூடிய மொழி தமிழ் இல்லைன்றது ஒரு வேதனைக்குரிய விஷயம். அந்த அளவுக்குலாம் எனக்கு விவரம் தெரியாதுங்க. ஆனால் தமிழ் மொழியோட விவரம் நல்லா தெரியும். அது போதும். ஏன்னா தமிழ் மொழி எப்பேற்பட்டதுன்னு நிறைய தமிழருக்கே தெரியாது. எனக்கே அவ்வளோவா தெரியாது. சரியா சொன்னீங்கய்யா. என்ன பண்ணுறீங்க? கிளம்புறீங்களா? ஆமாங்கய்யா. தினமும் 300 ரூபாய் சம்பாதிக்கிற வரையும் மீன் விற்பேன். இன்றைக்கி ஏற்கனவே நான் 100 ரூபாய்க்கு விற்றுட்டேன். இப்போ நீங்கள் 200 ரூபாய் கொடுப்பீங்களா? 300 ரூபாய் சரியாயிடுச்சு. அதான் நான் வீட்டுக்கு போகிறேன். அப்போ மீதி மீன் விற்கலையா? இல்லை, கிடைக்க வேண்டிய காசு கிடச்சிருச்சுல, அதுதான். இந்த மீனையும் விற்றா உங்களுக்கு 500 ரூபா கிடைக்கும்ல, ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? ஐயோ, அப்படி இல்லை. நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மத்தியானம் சாப்பாடுக்கு சுட்டு சாப்பிட்ருவேன். டெய்லி உங்களுக்கு 300 ரூபா போதுமா? 300 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு தான் மீன் பிடிப்பீங்களா? ஆமாய்யா, அது போதும்யா. என் தேவைக்கு அது சரியாக இருக்கும். டெய்லி நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த மீனெல்லாம் பிடிக்கிறீங்க? அது ஒரு 1.5 மணி நேரம் பிடிச்சிருப்பேன். இது நீங்கள் 3 மணி நேரம் பிடிச்சிங்கன்னா டெய்லி வீட்டுக்கு 600 ரூபா கொண்டு போகலாம்ல, 2 மடங்கு. சரி, இதெல்லாம் எவ்வளோ நேரம் வைப்பீங்க? அது ஒரு 2 மணி நேரம் வைப்பேன். 2 மணி நேரம், 1.5 hours, ஒரு 2 hours, 3 மணி நேரம். 3 மணி நேரம் போக மற்ற நேரம் என்ன பண்ணுவீங்க? போய் மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிடுவேன். பிறகு சாயங்காலம் குழந்தைங்களோட விளையாடுவேன். சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் பொண்டாட்டியோட ஒரு குட்டி தூக்கம் போடுவேன். அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் பங்காளிங்களோட ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். பிறகு பக்கத்து வீட்டு மாறி, 3ஆவது தெரு சேகர், ஜம்புலிங் அண்ணனோட ஒரு 2 மணி நேரம் நல்லா சரக்கு அடிப்போம். ஒரே கலகலப்பாக இருக்கும். ஜம்புலிங் அண்ணனோட தண்ணி அடித்தாலே கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. அப்புறம் ராத்திரி பொண்டாட்டிக்கு தெரியாமல் போய் தூங்கிடுவேன். மொத்தத்தில் திருத்தணி முருகன் அருளால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கியா? ஜஸ்ட் வெயிட். நீ இன்னும் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கல. உலகத்தில் நீ வாழ்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ வாழ்கிறது வாழ்க்கையே இல்லை. உன் வாழ்க்கை தரத்தை நீ உயர்த்தணும். எப்படிங்கய்யா, கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படி. நான் யூஎஸில் படித்தேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கவலைப்படாத. வா சொல்கிறேன். சாரி, ஜஸ்ட் ஃபார்காட். உங்கள் காசை வாங்கிக்கோங்க. இந்த ஏரியில் தான் 3 மீன்லாம் பிடிக்கிறீங்களா? ஆமாங்கய்யா. First of all, there are 6 basic rules you should know before starting any kind of business in the world. Shit. Sorry. First, business பொறுத்தவரை எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மொத்தம் 6. Number 1, வருமானம். Number 2, செலவு. Number 3, சேமிப்பு. Number 4, விபரீத முடிவுகள். Number 5, முதலீடு. Number 6, எதிர்பார்ப்பு. Number 1, வருமானம். எப்பயுமே ஒரு வருமானத்தை நம்பி தொழில் பண்ணக்கூடாது. ஸோ மேக் இட் 2 as soon as possible. Number 2, செலவு. பிஸ்னஸில் நீ தேவையில்லாத பொருட்களை வாங்கினா சீக்கிரமாகவே உனக்கு தேவையுள்ள பொருட்களை நீ விற்க வேண்டி வரும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். Number 3, சேமிப்பு. சேமிப்பு பொறுத்தவரை செலவு போக மீதியை சேமிக்கக்கூடாது. சேமித்த பிறகு தான் மீதி இருக்கிறத செலவு பண்ணணும். Number 4, விபரீத முடிவுகள். விபரீத முடிவுகள் எடுக்கும்போது ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுங்கிற பழமொழியை யோசிச்சுக்கணும். Number 5, முதலீடு. ஒரே கூடையிலேயே எல்லா முட்டையும் போட்டக்கூடாது, பிரித்து போடணும். சரிங்கய்யா. Number 6, எதிர்பார்ப்பு. நேர்மைன்றது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒன்று. அதை கீழ்த்தரமான மக்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. நீ ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறத 4 மணி நேரம் ஆக்கணும். அதனால நீ அதிக மீன் விற்கலாம். ஸோ உனக்கு தினமும் இன்னும் 3 மடங்கு காசு கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா 3 மடங்கு காசை வச்சு நீயே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய போட்டு வாங்கலாம். அதுக்கப்புறம் 2வது போட்டு 3வது போட்டுன்னு போய்கிட்டே இருக்கலாம்.
ஒரு 5-6 போட் வாங்கினதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி லோக்கலாக மீன் விற்காம உன் ஊர் பண்ணையிலையும் பக்கத்து ஊர் பண்ணையிலையும் நீ பிடிச்ச மீனுக்கு நீயே விலை பேசலாம். ஏன் நீ ஒரு பெரிய பண்ணையே ஆரம்பிக்கலாம். சரி சரி. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி சின்ன கிராமத்துலலாம் இருக்க வேணாம், பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு போயிடலாம். அவ்வளோ ஏன் சென்னைக்கே போயிடலாம். அங்கே போயிட்டு ஒரு நல்ல புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். உன் பேரில் ஒரு பெரிய கம்பெனியாக ஆரம்பிக்கலாம். ஐயா இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும்? பெர்ஹாப்ஸ் 10 to 15 years, ஒரு 10லேருந்து 15 வருஷம் ஆகும். ஓ அதுக்கப்புறம்? வெல் மை ஃப்ரெண்ட், உனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அப்புறம் என்ன, உன் பிஸ்னஸ் ரொம்ப பெருசாகிடும். நீ ஸ்டாக் மார்க்கெட் போகலாம், பங்கு சந்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ தட் நீ ஸ்டாக்ஸை வாங்கலாம் விற்கலாம். அப்புறம் என்ன, நீ கோடீஸ்வரன் தான். என்னது கோடீஸ்வரன் அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடாதப்பா. கோடீஸ்வரனா? நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம், அதுக்கப்புறம் உனக்கு ரிட்டையர் ஆகிற வயசாகிடும். ஸோ உன் சொந்த கிராமத்துக்கே வந்து நீ மீன் பிடிக்கிற ஏரிக்கிற பக்கத்துலேயே ஒரு வீட்டை கட்டிக்கலாம். டெய்லி மத்தியானம் நல்லா சாப்பிட்டு உன் பொண்டாட்டி கூட குட்டி தூக்கம் போடலாம். ஈவினிங் ஆனால் உன் பேரும் பேத்திங்களோட ஜாலியாக விளாட்லாம். அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸோட வெட்டிக்கதை பேசிட்டு நேரத்தை போக்கலாம். டெய்லி நைட்டு நல்லா சரக்கடிச்சிட்டு அடுத்த நாள் காலைல லேட்டாக எழுச்சிக்கலாம். மொத்தத்தில் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். கொஞ்சம் மன்னிக்கணும் சார். இப்போ நீங்கள் கடைசியாக சொன்னதை தான் நான் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் ஏன் 10-15 வருஷம் என் வாழ்க்கையில் வீண் பண்ணணும்னு ஒன்றுமே புரியல சார். மன்னிச்சிடுங்க, நான் கிளம்புறேன். என் பொண்டாட்டி எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பா. வரேன் சார். சார் வாழ்க்கையில் நம்ம எங்கே போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா நம்ம போக வேண்டிய இடமே கூட நம்ம இருக்கிற இடமா இருக்கலாம். பணம் மட்டுமே நம்ம தேவை எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறதில்ல. பெற்றவங்களையும் மனைவி மக்களையும் நம்ம பார்த்துக்கிட்டா அந்த ஆண்டவன் நம்மளை பார்த்துப்போம். ஓகே, ஆண்டர்ஸ்டாண்ட். தினந்தோறும் வாழ்க்கை பணம் மூட்டை சேர்க்க நிம்மதி தொலைச்சு போட்டு தேடி போறோம். காசத்தம் கொடுத்து நிம்மதி கேட்க கடங்கப்பா கடவுள் என்ன ரேட்டுன்னு கேட்போம். உனக்கு என்ன சிறு நேரம் படி கிளைண்ட் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பணத்தை தினம் தேடும் மனசை நீ கொட்டி வையே.